சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வந்ததுன்னா உடனே மருத்துவர்கிட்ட ஓடாம இத மாதிரி வீட்டிலேயே சில கஷாயங்களை செஞ்சு குடிச்சாலே போதும். சளி, இருமல், காய்ச்சல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பானத்தை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குடிச்சாலே போதுங்க, பல நோய்கள் குணமாகும். சளி காய்ச்சலால அவஸ்தைப்படுறவங்க இத ஒரு 3 நாள் குடிச்சா போதும். வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இந்த பானத்தை தயார் செஞ்சிடலாம். இதுல எந்த பக்க விளைவும் கிடையாது. வாங்க இந்த பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சிய எடுத்து வச்சிருக்கேன். இந்த இஞ்சியோட காரத்தன்மை பித்தத்தை குறைக்கும், பசியை தூண்டும், உமிழ்நீரை அதிக சுரக்க செஞ்சு செரிமானம் நம்ம உடம்புல நல்லா நடக்கிறதுக்கு உதவும். ஆஸ்துமா, இரைப்பு, இருமல், மலச்சிக்கல் இதை எல்லாத்தையும் இந்த இஞ்சி குணமாக்கும். நமக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இத மாதிரி இருந்தா போதும். இந்த இஞ்சியோட தோலை சீவிட்டு சின்ன சின்னதா இத மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க. அதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். இத பாருங்க, நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகள் இதை அப்படியே தண்ணியில போடக்கூடாது. இத மாதிரி இஞ்சியை நல்லா நசுக்கி அப்புறமா தான் தண்ணியில போட்டுக்கணும். அடுத்தது நாம எடுத்துக்கிறது வெத்தலை. இந்த வெத்தலை பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இறுகி போய் நெஞ்சில தேங்கி இருக்கிற சளியை கூட இலக வைக்கும். சளியால ஏற்படுற மூச்சு திணறலையும் குணமாக்கும். இந்த வெத்தலையோட காம்பை இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு வெத்தலைய இப்படி பிச்சு இந்த தண்ணியில போட்டுக்குங்க. அடுத்தது நாம எடுத்துக்கிறது 10 மிளகு. மிளகு பாத்தீங்கன்னா நெஞ்சு சளியை போக்கும். அப்புறம் நம்ம நுரையீரல், செரிமான மண்டலம் இதெல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு உதவும். இந்த பானம் தயாரிக்கிறதுக்கு இந்த 10 மிளகை இதுல போட்டுக்கணும். ஆனா இதை அப்படியே போடாம இத மாதிரி பொடி செஞ்சு இந்த தண்ணியில சேர்த்துக்கணும். அடுத்தது நாம இதுல போட போறது துளசி இலைகளுங்க. இந்த துளசி இலைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாத்தையும் குணமாக்குற சக்தி இருக்கு. 10 துளசி இலைகளை பறிச்சு நல்லா தண்ணியில அலசிட்டு இதுல சேர்த்துக்குங்க. இதை நல்லா கொதிக்க வைங்க. இந்த கொதிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது ரொம்ப முக்கியம். அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி சுவைக்காக பனங்கல்கண்டோ இல்லைன்னா கருப்பட்டியோ இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை நிறுத்திட்டு ஓரளவுக்கு ஆறின உடனே இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு இதை குடிக்க வேண்டியதுதான். இதை யார் வேணா குடிக்கலாம். பெரியவங்க ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் அளவு வரைக்கும் குடிக்கலாம். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 1-2 டீஸ்பூன் வரைக்கும் இதை குடிக்க கொடுக்கலாம். இது வெறும் வயிற்றுல குடிச்சா சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால நீங்க உணவு எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியோ இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்தோ இதை குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை கூட குடிக்கலாம். எந்த பக்க விளைவும் இதனால வராது. தொடர்ந்து 3 நாள் குடிச்சாலே போதும். சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை கரகரப்பு எல்லாம் குணமாயிடும். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா உங்க விருப்பத்தை தெரிவிங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இந்த காணொளி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொளியை பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.